வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்ற 3 கிரகத்தோட காரங்களை பார்த்துட்டோம். 12 பாவ காரங்களும் போட்டுக்கிறோம். போய் பாருங்க. அதில் பாவங்கள், கிரகங்கள் அப்படின்னா என்னென்னா, இதுதான் நம்மளோட தலையெழுத்து விதி அப்படின்றத கர்மாவை நம்ம இந்த பூமியில் நமக்கு என்ன கொடுப்பனையை கொடுத்துருக்குதோ அதுதான் நடக்கும். அதை மீறி எந்த விஷயமும் நடக்காது. இப்போ புதன் அப்படின்ற கிரகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம்னா, புதன்ற கிரகம் யார் யாருக்கு நல்லா 2, 4, 6, 10 அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு அந்த கிரகம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதை சார்ந்த தொழில், படிப்பு இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. புதன்ற கிரகம் 1, 3, 7, 11 அப்படின்ற கிரகம் யாருக்கு யாருக்கு ஆக்டிவேஷன் இருக்குதோ அவங்களுக்கு அந்த டைமில் திருமணம், உடல் சார்ந்த பிரச்சனை எதுவும் வராது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாமே கிரகத்தோட தசாபுத்திகள் வரும்போது அதோட செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். புதன்ற கிரகம் யார் யாருக்கு 5, 9 தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு அந்த புதன்ற கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புதன் சார்ந்த தொழில் எதுவும் நம்ம செய்யாமல் இருந்தாவே போதும். முதல்ல கிரகங்கள் நமக்கு என்ன கொடுக்க போகுது, வழங்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கணும். புதன்ற கிரகம் யார் யாருக்கு 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டதோ அந்த புதன்ற கிரகம் அவங்களுக்கு பிரச்சனை, அசிங்கம், அவமானம்லாம் கொடுக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். புதன்ற கிரகம் யார் யாருக்கு 6, 8, 12, 6, 8, 6, 12 அப்படின்ட்டு தசையோ புத்தியோ நடக்கும்போது அவங்களுக்கு திருமணத்துக்கு அது தடை செய்யுதுன்னு அர்த்தம். 5, 7, 11, 3, 7, 11 அப்படின்னு அந்த புத்தி ஓடும்போது அது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும், குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் கிரகக்காரங்கள், பாவக்காரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது எப்பயே நடக்கும் அப்படின்னா, ஒருத்தருக்கு புதன் தசையோ, புதன் புத்தியோ, புதன் அந்தரமோ, புதன் சூட்சமோ நடக்கும்போது இது நடந்துட்டு இருக்கும். புதனோட காரங்கள் எப்பயும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது தசாபுத்தி வரும்போது அதோட வேலையை செய்யும். அது வரைக்கும் அது காத்துட்டு இருக்கும். இப்போ புதனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதன் கிரகம் அகம் புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புதன் நம்ம உடலில் உள்ள நரம்பு மண்டலத்துக்கு முக்கிய காரகன் இந்த புதன் தான். புதன் கெட்டு இருந்தால் நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு வரும். புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை வராது. உணர்வு புலன்கள், மனம் தான் எல்லாமே. மாமா உறவு முறையில் மாமா, மாமனார், ஜாதகத்தில் மாமாவை பற்றி, மாமனாரை பற்றிலாம் பார்க்கணும். புதனை பார்க்கணும். அப்புறம் புத்தி கூர்மை, மறதி, இது எல்லாமே புதனோட காரகங்கள். புதனுக்கு சுறுசுறுப்புக்கு காரகன் புதன். விரைந்த செயல் செய்யறது, குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாமே புதன் தான். புத்தி கூர்மை, புத்தி ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுக்குலாம். கல்வி, ஒருத்தர் கல்வியில் நல்லா சிறந்து வளரணும்னா புதன் நல்லா இருக்கணும். சமாதானம் செய்யறதுக்கு போகிறாங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். அந்த சமாதானம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நடுநிலையான தீர்ப்பு சொல்லுவாங்க. கணிதம் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கலாம். புள்ளி விவரம் சார்ந்த படிப்பு, ஷேர் மார்க்கெட்டில் செய்யலாம். காவியம், சிற்பம், இதை சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். அஸ்ட்ராலஜி, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறதுக்கு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா புதன் நல்லா வலுவாக இருக்கணும். நிறையா துறை சார்ந்த அறிவுலாம் அவங்களுக்கு இருக்கும். புதன் நல்லா இருந்தாவே நிறைய அறிவு அவங்களுக்கு இருக்கும். எல்லா துறையை சார்ந்த அறிவு அவங்களுக்கு இருக்கும். பல மொழி கற்றவர்களாக இருப்பாங்க. வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கிறவங்க. புதுமை விரும்பும் நபர்கள், வியாபாரம், அனைத்து விதமான வியாபாரத்துக்கும் புதன் தான் காரகர். தூதுவர், பல செயல் செய்பவர், தரகு வேலை செய்கிறவர், கன்சல்டிங், தொலைபேசி, தொலைக்காட்சியில் வேலை செய்கிறவங்க, பத்திரிகை துறையில் வேலை செய்கிறவங்க, கம்ப்யூட்டர் துறையில் வேலை செய்கிறவங்க, புக் ஷாப்பு, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே புதன் நல்ல வலுவாக இருக்கும். போக்குவரத்து சார்ந்தது, பொது அறிவு, தவணை முறையில் பொருளை கொடுத்து வாங்குறது, நுட்பமான பொருள், இந்த சிப்பு, சிம் கார்டு, இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே, ஒப்பந்தம், ஏஜென்ட்டு, பல குரல் பேசும் திறனுடையவர்கள், நகைச்சுவை பேச்சாளர்கள், இலக்கண புதுமை உடையவர்கள், அக்கௌண்ட்ஸு, சிஏ, ஆடிட்டர் இதெல்லாம் படிக்கிறவங்க, ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இது இபி, வயரிங் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கிறது. தகவல் தொடர்பு எல்லாமே பார்த்திங்கன்னா புதனோட காரகம் தான். நல்லா வளைஞ்சி நிமிர்ற, நல்லா சக்தி, நார் சத்து
உடம்புல வர ரத்த ஓட்டத்துக்கு நார் சத்து, மெலிந்த உடல்வாகு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் தான். புதன் வந்து துணி வியாபாரம் பண்ணலாம், நூல் வியாபாரம் பண்ணுறவங்க, பச்சை காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து புதன் வந்து நல்லா வலுவாக இருக்கும். ஆழ்ந்த படிப்பு, கதை, கட்டுரை, பாடல், நடிப்பு, புத்தகம், நூல்கள், புக்ஸு, தொழிற்கல்வி, புதியன கண்டுபிடித்தல், நுண்ணிய ஆராய்ச்சி, இது எல்லாமே வந்து புதனோட காரங்கள். புதனுக்கு வந்து ஏகப்பட்ட காரங்கள் இருக்குது. புதன் யார் யாருக்கு நல்லா இருக்குதோ புதன் சார்ந்த தொழில் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். புதன் யாருக்கு சரியில்லையோ அதை சார்ந்த தொழிலை விட்டுட்டு வேறு எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அதை சார்ந்த தொழில் செய்யலாம். நல்ல கிரகம் அப்படின்னா எந்த கிரகம் 2, 4, 6, 10 தொடர்பு இருக்குதோ அந்த கிரகங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை சார்ந்த தொழில் படிப்பெல்லாம் படித்தாங்கன்னா முன்னுக்கு வரலாம். புதன் யார் யாருக்கு நல்லா 2, 4, 6, 10 இருக்குதோ கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, ஐடி ஃபீல்டு எல்லாமே, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, டிசைனிங் ஒர்க்கு, அப்புறமேட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மெஷர்மெண்ட்டு, கண்ட்ரோல் ப்ராசஸ்ஸு, இசிஎஸ்ஸு, ஐடிஇ, இது எல்லாமே புதனோட இது. புதன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நரம்பியல் துறை, நரம்பு சார்ந்த படிப்பு எல்லாமே வந்து புதன் தான். அதுக்கப்புறம் வந்து காது, மூக்கு, தொண்டை, இதை சார்ந்த இஎன்டி டாக்டர் படிக்கிறவங்க எல்லாமே புதனோட காரகம் தான். புதன்ற கிரகம் யார் யாருக்கு நல்லா இருக்குதோ அதை சார்ந்த தொழில் படிப்பு செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். புதன் யார் யாருக்கு 5, 9 தொடர்பு இருக்குதோ அவங்க அந்த தொழில் செய்யாமல் வேறு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சிறப்படைவாங்க. புதன் நல்லா இருந்தால் தான் சுய தொழில் செய்யறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.